பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் உபதேசங்கள். எதை ஞானம் என்று சொல்வது? இந்த நான் யார்? எல்லாம் இறைவன் செயல். நம்மால் ஆவது ஒன்றுமில்லை. நான் இறைவனின் கையில் ஒரு கருவி. இதுதான் ஞானம். அதனால்தான் அம்மா நீ இயக்குபவள், நான் எந்திரம். நீ குடியிருப்பவள், நான் வீடு. நான் வண்டி, நீ ஓட்டுபவள். எப்படி நடத்துகிறாயோ அப்படி நடக்கிறேன். எப்படி செய்விக்கிறாயோ அப்படி செய்கிறேன். எப்படி பேசுவிக்கிறாயோ அப்படி பேசுகிறேன். நான் இல்லை, நான் இல்லை, நீயே நீயே என்று நான் சொல்கிறேன். வெறும் புத்தக படிப்பினால் எந்த பயனும் இல்லை. புத்தகம் படிப்பது கடவுளை அடைவதற்கான வழியை தெரிந்து கொள்வதற்காகவும் அவரை அறிவதற்காகவும் தான். ஒரு சாது புத்தகம் ஒன்று வைத்திருந்தார். அதில் என்ன இருக்கிறது என்று கேட்டபோது புத்தகத்தை திறந்து காட்டினார். பக்கம் பக்கமாக அதில் ஓம் ராம், ஓம் ராம் என்று மட்டுமே எழுதப்பட்டிருந்தது. வேறு எதுவும் இல்லை. வெறும் பண்டிதர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் பெயருக்குத்தான் பண்டிதர்கள். ஆனால் காமினி காஞ்சனத்தில் மூழ்கி கிடக்கிறார்கள். கழுகை போல் அழுகிய பிணக்குழியை நாடுகிறார்கள். உலகத்தின் அவித்தியை பகுதியை பற்றி பிடித்திருக்கிறார்கள் இவர்கள். தயை, பக்தி, வைராக்கியம் போன்றவை வித்தியையின் மகிமைகள். வித்தியை மற்றும் அவித்தியைக்கு அப்பாற்பட்டது பிரம்மம். அது மாயையை கடந்தது. இந்த உலகில் வித்யா மாயை, அவித்யா மாயை இரண்டும் இருக்கின்றன. ஞானமும் பக்தியும் இருக்கின்றன. காமமும் பணத்தாசையும் இருக்கின்றன. உண்மை உள்ளது, உண்மையற்றதும் உள்ளது. நல்லதும் உண்டு, தீயதும் உண்டு. ஆனால் பிரம்மம் இவற்றால் தொடப்படாதது. நல்லதும் தீயதும் உயிர்களுடன் தொடர்பு உடையவை.